தோழர்கள் அனைவருக்கும் இந்த இனியவனின் அன்பு வணக்கம். சமூக நீதி களத்தில் என்றும் கவிதைகளோடு களமாடும் உங்கள் சமூக கவிதை காதலன். இந்த பதிவு எதற்கு என்றால், ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு பெண் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை வைத்து கல்வி ஆயுதத்தால் இன்றைக்கு பார்லிமெண்ட் நிகழ்வில் மிகச்சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்வியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்றைக்கு என்ன நிலையில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது, இளைஞர்களும் பெண்களும் என்ன நிலையில் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்த உண்மை. சினிமா மாயக்குள் சினிமா மோகத்தில் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஹிமாச்சலத்தில் எந்த பெண் பேசக்கூடாது என்று சொன்னார்களோ, எந்த ஆணாதிக்கும் எந்த ஆதிக்கும் எந்த பெண் பேசக்கூடாது என்று சொன்னார்களோ, கல்வி மறுக்கப்பட்டது, ஆடை மறுக்கப்பட்டது, சுதந்திரம் மறுக்கப்பட்டது, பேச்சுரிமை மறுக்கப்பட்டது, பொது சபையில் நின்று பேசிவிடக்கூடாது, சொத்துரிமை வழங்கக்கூடாது, சொத்துரிமை மறுக்கப்பட்டது, ஆண்கள் நிற்கக்கூடிய இடத்தில் பேசவே கூடாது என்று ஒவ்வொன்று மறுக்கப்பட்ட பெண் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை இன்றைக்கு பார்லிமெண்ட் நிகழ்வில் துணிச்சலாக பேசுகிறார் என்று சொன்னால், இதற்கு முதல் அடித்தளம் கல்வி என்பதை யாரும் மறுத்துவிடக் கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியாரும் இதற்கு முதல் அடித்தளம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஒரு சமூக மாற்றத்தை ஒரு கல்வியால் மட்டுமே நிகழ்த்த முடியும் என்பதை அந்த பெண் இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கல்வியில் முதல் அங்கமாக வைக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்கள், தமிழ்நாட்டு ஆண்கள் என்னவாக இருக்கிறார்கள்? வெட்கக்கேடாக இருக்கிறது. சினிமா மோகத்தில் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றுமே தெரியவில்லை. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்திற்கு மிக ஆபத்தாக இன்றைக்கு மத்தியத்தில் இருக்கக்கூடிய சனாதனவாதிகள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை இன்றைக்கு சிதைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தால் இன்றைக்கு இந்தியா இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த சட்டத்தால் இன்றைக்கு மற்ற நாடுகளும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை இன்றைக்கு பின்பற்றி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு கல்விதான் முதல் ஆயுதம். இதில் எந்த இடத்தில் சினிமா வரவில்லை. சினிமாவில் நீங்கள் தூக்கி வைத்து கொண்டாடுகள், நாங்கள் மதிக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அதே வேளையில் கல்வியை கற்று எது சரி எது தவறு, இத்தனை ஆண்டுகள் யார் அடிமையாக இருந்தார்கள், யார் ஆணாதிக்க சாதிகளாக இருந்தார்கள், பெண் அடிமைத்தனத்தை யார் முன்னிறுத்தினார்கள், சாதி மத பாகுபாடுகள் யார் இந்த மண்ணில் விதைத்தார்கள், இந்த மக்களுக்கு எதிராக யார் நின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? மக்கள் விடுதலை எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் என்ன தவறு செய்கிறோம் என்று தெரியாமலே இன்றைக்கு சினிமா மாயக்குள் சினிமா போதைக்குள் சித்து கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கல்விதான் கடைசி ஆயுதம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கல்வி ஆயுதத்தை பெற்றுத்தான் இந்த சமூக விடுதலை மீட்க முடியும் என்பது இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த பெண் என்ன சொல்கிறார்? அந்த பெண்ணுக்கு முதலில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். We the people of India, not we the Hindu, we the Muslim, we the Punjab, we the Sikh, we the Tamil. இதன் அடிப்படையில் முதலில் முகவரை முயதாக நான் படித்து விடுகிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சட்டத்தில் we the people of India having solemnly resolved to a constitution of India, sovereign, socialist, secular, democratic republic in the justice, liberty, equality and fraternity. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தில் மிக முக்கியமாக அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த பெண் சொல்வதை நான் முதலில் விவரித்து விடுகிறேன். இந்து மக்களாக என்று சொல்லவில்லை, அல்லது முஸ்லிம் மக்களாக என்று சொல்லவில்லை, அல்லது பஞ்சாப் மக்களாக என்று சொல்லவில்லை, ஷேக் மக்களாகிய நாங்கள் என்று சொல்ல, தமிழ் மக்களாக நாங்கள் என்று சொல்லவில்லை. இந்திய குடிமக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த முடிவு என்னவென்றால், நாங்கள் ஒரு குடியரசு அமைக்கப் போகிறோம். அந்த குடியரசு என்ன குடியரசாக இருக்கும் என்று சொன்னால், இறையாண்மை உள்ள, மதசார்பற்ற, சமதர்மம் உள்ள ஜனநாயக குடியரசாக இருக்கும். அது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இவை அனைத்தையும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு சுயமரியாதை உருவாக்கும் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் இது சட்டத்தில் இருக்கிறது. பல மொழி பேசக்கூடிய இனங்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடிய சமூகம், பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய சமூக மக்கள், பல்வேறு கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட மக்கள், பல்வேறு வாழ்க்கை முறைகளை ஏற்றுக்கொண்ட மக்கள், இவர் அனைவரும் சகோதரத்துவ உணர்வோடு வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவன் இந்துவாக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, அவன் பார்சியாக இருந்தாலும் சரி, அவன் சமணனாக இருந்தாலும் சரி, அனைவரும் உடன்பிறப்பு என்கிற உணர்வோடு வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு இத்தகைய சட்டத்தில் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு மத்திய அரசில் சனாதனவாதிகளாக இருக்கக்கூடிய சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை சிதைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் திமுக எதிர்த்து கொண்டு இருந்தது. அத்தகைய வகையில் தான் நாங்கள் திமுக ஆதரித்து அந்த பிஜேபி சனாதன சக்திகளை எதிர்த்தோம் என்பது இதுதான் முக்கியமான சான்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை நிராகரிக்கிறார்கள், அடியோடு புரட்டி போடுகிறார்கள், சிதைத்து விடுகிறார்கள். அதை வைத்துதான் இன்றைக்கு இந்தியா இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், அல்லது சனாதன கும்பலை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சமூகத்தில் பயணிக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு அதற்கு மாறாக
எல்லோரும் கல்வி ஆயுதத்தை வைத்து முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை எழுதி இன்றைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். பெண் துணிச்சலாக பேசுகிறார் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் அதற்கு முதல் அடித்தளம். இத்தனை ஆண்டுகளும் 1000 ஆண்டுகளாக இருந்த சனாதனவாதிகளும் ஆதிக்கவாதிகளும் ஆணாதிக்கவாதிகளும் இன்றைக்கு எவ்வளவு வன்கொடுமை இன்றைக்கு நிகழ்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? அரசியல் மாற்றம் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் நிகழக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எல்லா மாநிலங்களும் கல்வியை வைத்துக்கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கல்வியில் முதலிடத்தில் அங்கம் வைக்கக்கூடிய தமிழ்நாடு பெண்களும் ஆண்களும் சினிமா மோகத்தில் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவில் என்ன பிரச்சனை நடக்கிறது என்று தெரியவில்லை. இங்கே என்ன ஆணாதிக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியவில்லை. இவர்தான் எதிரி என்று ஒரு பார்வை வைத்துக் கொண்டு மட்டும் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அங்க வைக்கக்கூடிய அதிக வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி ரீதியாக அல்லது கொள்கை ரீதியாக முரண்பாடு வேறு. ஒரு அரசியல் நாகரிகம் எங்களுக்கு இருக்கிறது. எங்களை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாங்கள் வாழ்த்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு நாகரிகமான ஒரு பண்பு உரையாடல் எங்களுக்கு இருக்கிறது. அத்தகைய வகையில் நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரசியல் என்பது மிக மிக ஒரு ஆபத்தான நிலையில் சென்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள். ஆனால் அவர் வகித்த முக்கியமான அங்கங்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா, இல்லை படிக்க மறந்து விட்டீர்களா என்று தெரியவில்லை. அதற்கு எதிராக இன்றைக்கு பிஜேபி RSஆக இருக்கக்கூடிய சனாதன சங்கிகள் இன்றைக்கு பெரும் ஆபத்தாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும். மதசார்பின்மை செக்யூலரிசம் என்பதை நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும். ஃப்ரெட்டர்னிட்டி அனைவருக்குமான சுதந்திர உரிமையை நீங்கள் இந்த மண்ணில் விதைக்க வேண்டும். இந்த மக்கள் கடைசி நம்பிக்கையாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. நாங்களும் அதே நம்பிக்கையில் சொல்கிறோம். நீங்கள் இந்த மக்களுக்கு கடைசி நம்பிக்கையாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எதிரியாக இருக்கக்கூடிய திமுக வைத்து விட்டீர்கள். இனிமே வெற்றி கிடைத்து விட்டது. இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்று கேள்விக்குறியாக இருக்கிறார்கள் எல்லோரும். எங்களுக்கு அந்த கேள்விக்குறி இருக்கிறது. இன்னும் உங்கள் வெற்றி நிதர்சனமான முடிவடையவில்லை. கொள்கை எதிராக இருக்கக்கூடிய இன்றைக்கு RSS தான் இன்றைக்கு முதல் எதிரியாக புரட்சியாளர் அம்பேத்கர் இது சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் எப்படி வைத்து போகிறோம் என்பதுதான் உங்களின் ஆட்சி. இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் இந்த ஆட்சியில் சிறப்பாக நீங்கள் நடத்த வேண்டும். இந்த மக்களுக்கு அனைத்து வசதிகளை பெற்றுத்தர வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை சனாதனவாதிகளிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்பது என்னோட வேண்டுகோள். 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் எங்களுக்கு இன்றைக்கு முதலமைச்சராக அங்கமைக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் அரசியல் கற்க வேண்டும். கல்விதான் கடைசி ஆயுதம். கல்வி ஆயுதத்தால் மட்டுமே ஒரு சமூக விடுதலை மீட்டெடுக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 ஆண்டுகளில் விஜய் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தில் என்னோட வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.